தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் என்றும் அழியாத ஒளியாக விளங்கும் ஒரு பெரிய மகான் அருணகிரிநாதர். முருகப்பெருமானின் அருளால் உலகிற்கு திருப்புகழ் என்னும் தெய்வீக பாடல்களை அளித்தவர் இவரே. தமிழ் மொழியின் இனிமையும் பக்தியின் ஆழமும் இணைந்த அற்புதமான பாடல்களை இயற்றி பக்தி இலக்கியத்திற்கு புதிய உயரத்தை அளித்தவர். இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில்களில், வீடுகளில், இசை நிகழ்ச்சிகளில் திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர். அந்த பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரின் வாழ்க்கை மிகவும் அதிசயமானது. அருணகிரிநாதர் பிறந்தது திருவண்ணாமலை என்ற புனித நகரத்தில். சிவபெருமானின் அருளால் உலகம் முழுவதும் புகழ் பெற்ற அந்த நகரம் ஆன்மீக ஒளி பரப்பும் தலம். அங்கு உயர்ந்து நிற்கும் அருணாசலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தத்துவத்தை குறிக்கும் தலம் இந்த திருவண்ணாமலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மலை சிவபெருமானின் திருவருளால் பிரசித்தி பெற்றுள்ளது. அந்த புனித மண்ணில்தான் அருணகிரிநாதர் பிறந்தார். அவரது தாய் தந்தை பற்றிய வரலாறு அதிகமாக கிடைக்கவில்லை. ஆனால் சிறு வயதிலேயே அவர் தாய் தந்தையை இழந்தார் என்று கூறப்படுகிறது. அவரை வளர்த்தது அவருடைய அக்காள். அந்த அக்காள் தன் தம்பியை மிகவும் அன்புடன் வளர்த்தார். தாய் போல அன்பு காட்டினார், தந்தை போல பாதுகாத்தார். அருணகிரிநாதர் சிறுவயதில் மிகவும் புத்திசாலியானவர். தமிழ் மொழியில் அவருக்கு நல்ல அறிவு இருந்தது. பாடல் எழுதும் திறமையும் இருந்தது. ஆனால் காலம் செல்லச் செல்ல அவருடைய வாழ்க்கை தவறான பாதையில் செல்ல ஆரம்பித்தது. இளமை காலத்தில் அவர் காம ஆசைகளிலும் இன்ப வாழ்க்கையிலும் மூழ்கி வாழ ஆரம்பித்தார். நண்பர்களுடன் சேர்ந்து நாள் முழுவதும் வேடிக்கை வாழ்க்கையில் நேரத்தை கழித்தார். அவருக்கு பணம் தேவைப்பட்டால் அவர் தனது அக்காளிடம்தான் கேட்டார். அக்காள் தன் தம்பியை மிகவும் நேசித்ததால் அவர் கேட்ட பணத்தை எப்படி இருந்தாலும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். சில சமயங்களில் தனது நகைகளையும் கூட விற்று பணம் கொடுத்தார். ஆனால் அருணகிரிநாதர் அந்த அன்பின் மதிப்பை உணரவில்லை. இப்படி பல ஆண்டுகள் கடந்தன. அருணகிரிநாதரின் வாழ்க்கை முழுவதும் இன்ப ஆசைகளில் வீணாகிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் மீண்டும் பணம் கேட்டு தனது அக்காளிடம் வந்தார். அப்போது அக்காளிடம் கொடுக்க பணமே இல்லை. அந்த நேரத்தில் அவர் மிகவும் வேதனை அடைந்தார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அருணகிரிநாதரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அக்காள் கூறினார், நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க என் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஆனால் இப்போது உன் ஆசையை நிறைவேற்ற என்னிடம் எதுவும் இல்லை. உன் ஆசைக்கு நான் கூட தகுதியானவள் என்றால் என்னையே எடுத்துக்கொள். இந்த வார்த்தைகள் அருணகிரிநாதரின் மனதை மின்னல் போல தாக்கின. அவர் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டது என்பதை அந்த நொடியில் உணர்ந்தார். அவரது மனதில் கடும் வெட்கமும் வருத்தமும் எழுந்தது. அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவ்வளவு பாவம் செய்த என்னால் இந்த உலகில் வாழ தகுதியில்லை என்று அவர் எண்ணினார். அந்த வேதனையில் அவர் வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தார். திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரத்தின் மேல் ஏறி நின்றார். அந்த கோபுரம் மிகவும் உயரமானது. அங்கு இருந்து கீழே பார்த்தார். என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிடட்டும் என்று நினைத்து கீழே குதித்தார். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அவர் கீழே விழும்போது முருகப்பெருமான் அவரை காப்பாற்றினார். முருகன் தனது கரங்களில் அருணகிரிநாதரை தாங்கினார். அந்த தருணத்தில் அருணகிரிநாதர் ஒரு தெய்வீக அனுபவத்தை உணர்ந்தார். முருகன் அவரை அருளோடு பார்த்து கூறினார், இனி நீ என் புகழைப் பாட வேண்டும். அந்த தருணத்தில் அவரது வாயிலிருந்து முதல் திருப்புகழ் பாடல் பிறந்தது. முத்தைத்தரு பத்தித் திருநகை. இந்த பாடல் முருகப்பெருமானின் அருளால் பிறந்தது. அந்த நாளிலிருந்து அருணகிரிநாதரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இன்ப ஆசைகளில் மூழ்கி வாழ்ந்த மனிதன் அந்த நொடியிலேயே ஒரு பெரிய பக்தனாக மாறினார். அவர் வாழ்க்கை முழுவதும் முருக பக்திக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அருணகிரிநாதர் திருவண்ணாமலை நகரத்தில் பல நாட்கள் தங்கி தியானமும் பக்தியும் செய்து வாழ்ந்தார். அவருடைய மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருந்தது, முருகப்பெருமானின் புகழை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணத்துடன் அவர் பல புனித தலங்களுக்கு யாத்திரை செல்ல ஆரம்பித்தார். அவர் சென்ற இடமெல்லாம் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடல்கள் பாடினார். அந்த பாடல்கள் மக்கள் மனதில் பக்தி உணர்வை எழுப்பின. அருணகிரிநாதர் முதலில் சென்ற முக்கியமான தலங்களில் ஒன்று
திருப்பரங்குன்றம். அங்கு முருகப்பெருமான் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். அந்த புனித தலத்தில் அருணகிரிநாதர் பல திருப்புகழ் பாடல்கள் பாடினார். அதன் பிறகு அவர் திருச்செந்தூருக்கு சென்றார். அங்கு கடற்கரையில் அமைந்துள்ள முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தலத்தில் அருணகிரிநாதர் பக்தியுடன் பாடிய திருப்புகழ் பாடல்கள் இன்று வரை பக்தர்களால் பாடப்படுகிறது. அதன் பிறகு அவர் பழனிக்குச் சென்றார். பழனி மலை மீது இருக்கும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தலம். அங்கு அருணகிரிநாதர் மிகவும் பக்தியுடன் தியானம் செய்து பல பாடல்கள் பாடினார். அதன் பிறகு அவர் சுவாமி மலைக்கு சென்றார். அங்கு முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை போதித்த தலம் என்று கூறப்படுகிறது. இந்த புனித தலங்களின் மகிமையை அருணகிரிநாதர் தனது பாடல்களில் அழகாக விவரித்துள்ளார். அவர் சென்ற ஒவ்வொரு தலத்திலும் பக்தர்கள் அவரை மரியாதையுடன் வரவேற்றனர். அவரது பாடல்களை கேட்ட மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அந்த பாடல்களில் இருந்த இனிமையும் பக்தியும் அவர்களை ஆழமாக பாதித்தது. அருணகிரிநாதரின் பாடல்கள் சாதாரண பாடல்கள் அல்ல. அவை ஆழமான தத்துவம் கொண்டவை. மனித வாழ்க்கையின் உண்மையை எடுத்துரைக்கும் பாடல்கள். இறைவனை அடையும் பாதையை காட்டும் பாடல்கள். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் தனித்துவமான ஓசை அமைப்புடன் அமைந்துள்ளது. தமிழ் இலக்கியத்தில் இவ்வளவு சிக்கலான ஓசை அமைப்புடன் பாடல்கள் எழுதியவர் அருணகிரிநாதர் மட்டுமே என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். அருணகிரிநாதர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை சுற்றி கூடி அவரது பாடல்களை கேட்டனர். அவரது குரலில் ஒரு தெய்வீக இனிமை இருந்தது என்று கூறப்படுகிறது. அவரது பாடல்களை கேட்டவர்கள் மன அமைதியை அடைந்தனர். பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனர். இவ்வாறு அருணகிரிநாதர் தமிழ்நாட்டின் பல புனித தலங்களுக்கு சென்று திருப்புகழ் பாடல்கள் பாடினார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவியது. அவரை ஒரு பெரிய பக்தராகவும் ஞானியாகவும் மக்கள் மதிக்க ஆரம்பித்தனர். ஆனால் சிலர் அவரை சோதிக்க முயன்றனர். அவர்கள் அருணகிரிநாதரின் பக்தியை நம்பவில்லை. அவரது வாழ்க்கையில் அடுத்ததாக நடந்த சம்பவம் மிகவும் அதிசயமானது. அது அருணகிரிநாதரின் பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை உலகிற்கு காட்டிய சம்பவம். திருவண்ணாமலையில் இருந்த ஒரு அரசவையில் சில பண்டிதர்கள் கூடினர். அவர்கள் அருணகிரிநாதரின் பக்தியை சந்தேகித்தனர். நீ முருகப்பெருமானின் பெரிய பக்தன் என்று கூறுகிறாய். உண்மையில் முருகன் உன்னிடம் அருள் செய்திருந்தால் எங்களுக்கு முருகனை காட்சி காட்ட வேண்டும் என்று கேட்டனர். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கு இருந்த மக்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். அருணகிரிநாதர் மிகவும் அமைதியாக இருந்தார். அவர் கோபப்படவில்லை, வாதம் செய்யவில்லை. அவர் மனதில் முருகப்பெருமானை தியானித்தார். பின்னர் கண்களை மூடி பக்தியுடன் ஒரு திருப்புகழ் பாடலை பாட ஆரம்பித்தார். அவரது குரலில் இருந்த பக்தி உணர்வு அங்கு இருந்த அனைவரையும் ஆழமாக கவர்ந்தது. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது என்று பக்தர்கள் கூறுகின்றனர். வானில் இருந்து ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் முருகப்பெருமான் மயிலில் வந்து காட்சி தந்தார். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதிசயத்தில் ஆழ்ந்தனர். அருணகிரிநாதரின் பக்தியின் உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டனர். அந்த நாளிலிருந்து அருணகிரிநாதரின் புகழ் இன்னும் அதிகமாக பரவியது. அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை மரியாதையுடன் வரவேற்றனர். அவரது திருப்புகழ் பாடல்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் பரவ ஆரம்பித்தது. அருணகிரிநாதர் தனது வாழ்க்கையை முழுவதும் இறை பக்திக்காக அர்ப்பணித்தார். அவர் சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வழிகாட்டினார். மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனது பாடல்களில் விளக்கினார். அவர் பாடிய திருப்புகழ் பாடல்கள் முருகப்பெருமானின் மகிமையை மட்டும் கூறவில்லை, மனிதனின் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஆன்மீக உண்மைகளையும் எடுத்துரைக்கிறது. அதனால்தான் இன்று வரை திருப்புகழ் பாடல்கள் பக்தர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளது. அருணகிரிநாதர் தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருவண்ணாமலையில் தங்கி தியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்கினார். அது என்னவென்றால், மனிதன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் உண்மையான மனமாற்றம் வந்தால் இறைவன் அவனை மன்னித்து உயர்த்துவான். அருணகிரிநாதரின் வாழ்க்கை அதற்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு காலத்தில் இன்ப ஆசைகளில் மூழ்கி வாழ்ந்த மனிதன் இறைவனின் அருளால் உலகம் போற்றும் மகானாக மாறினார். அவர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் இன்று வரை கோவில்களில் ஒலிக்கிறது. பல பக்தர்கள் தினமும் அந்த பாடல்களை பாடி முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.
அந்த பாடல்களில் இருக்கும் ஆன்மீக சக்தி மனிதர்களுக்கு மன அமைதியை அளிக்கிறது. அருணகிரிநாதர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், இறைவனை உண்மையாக நினைத்தால் வாழ்க்கை மாற்றம் பெறும். பக்தி மனிதனை உயர்ந்த நிலைக்குக் கொண்டு செல்லும். அதனால்தான் இன்று வரை அருணகிரிநாதரின் பெயர் பக்தர்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கிறது. அவரது திருப்புகழ் பாடல்கள் காலம் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.